Hi friends, congratulations. RS Winners Academy சார்பில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்கள் எடுத்த முடிவை ரொம்ப பாராட்டுறோம். A journey of 1000 miles starts with the first step. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்கள் எடுத்த முதல் அடி தான் இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற வாய்ப்பில் நீங்கள் இணைவதற்கு எடுத்த முடிவு. இந்த வாய்ப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறணும் என்று நாங்கள் வாழ்த்துறோம். அண்ட் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது, அது என்ன செய்யணும், அதை உங்களுக்கு சொல்லுவதற்கு தான் திஸ் வீடியோ இஸ் பீங் பிளேட் பிஃபோர் யூ. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாய்ப்பில் நீங்கள் வெற்றி பெறும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது யூ காண்ட் ஈவன் இமேஜின். யூ வில் ஹேவ் அ லைஃப் வித் ஃபுல் ஃப்ரீடம். அதாவது உங்கள் வாழ்க்கையை முழு சுதந்திரத்தோடு நீங்கள் வாழலாம். 24 மணி நேரமும் உங்கள் கையில் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, எங்கே வாழலாம், எப்படி வாழணும், எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி தட், யூ வில் ஹேவ் தி மணி டு என்ஜாய் தட் ஃப்ரீடம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 9.5 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு எடுத்த மிஸ்டர் சித்தார்த் டுடே இஸ் ஏர்னிங் 48 lakhs every month. ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு எடுத்த நான் today I am earning around 14.5 lakhs every month. Now just imagine, if such is the money, எப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கும், எப்பேற்பட்ட என்ஜாய்மெண்ட் இருக்கும்னு பாருங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், யூ வில் ஹேவ் an enhanced self image. உங்களை பற்றின உங்களுடைய சுய மதிப்பே மிக பெரிய லெவலுக்கு வந்திருக்கும். அண்ட் அது மாத்திரம் இல்லை, யூ கேன் கோ அரவுண்ட் தி வேர்ல்டு, என்டையர் வேர்ல்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அண்ட் அது மாத்திரம் இல்லை, யூ வில் ஹாவ் தி எபிலிட்டி டு ஹாவ் அன் என்ஹான்ஸ் சோஷியல் சர்க்கிள். உங்களுடைய சோஷியல் சர்க்கிள் மிக பெருசாக இருக்கும். அண்ட் யூ வில் ஹேவ் த டைம் ஃபார் யுவர் ஃபேமிலி, யுவர் ஸ்பிரிச்சுவல் டைம் அண்ட் ஃபார் யுவர் சோஷியல் டைம். எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா நாம் எதாவது செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அ கமிட்மெண்ட். இந்த வாய்ப்பில் நம்ம ஜெயிப்பதற்கு எவ்ரி வீக் அட்லீஸ்ட் 12 to 15 hours, தட் இஸ் எவ்ரி டே 1 hour அண்ட் ஒரு வீக்கில் ஒரு ஃபுல் டே. இந்த வாய்ப்புக்காக, இந்த வாய்ப்பில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக யூ ஹாவ் டு ஒதுக்கியே ஆகணும். அண்ட் அதில் தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். அண்ட் ஃபார் ஹவு லாங்? இட் இஸ் நாட் ஃபார் எவர், ஃபார் ஜஸ்ட் 2 years or 3 years. இந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அண்ட் அது மாத்திரம் இல்லை, எந்த ஒரு வியாபாரத்திலையும் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட். அதே மாதிரி இங்கேயும் ஃபார் ஃபோன் கால்ஸ், ஃபார் இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கறதுக்கு ஸ்பெண்டிங், அண்ட் நீங்கள் டூல்ஸ் வாங்குறதுக்கு, மீட்டிங் வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் ஸ்மால் ஸ்பெண்டிங்ஸ்க்கு நீங்கள் தயாராகணும். அண்ட் அடுத்து இன்னொரு காஷன் உங்களுக்கு, நீங்கள் இந்த வாய்ப்பை யூ ஹவ் காட் இட் எக்ஸைட்டட். பட் இதே மாதிரி நீங்கள் யாருக்கெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களும் இதே மாதிரி எக்ஸைட் ஆகணும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த வாய்ப்பில் உங்களுக்கு கீழே இறங்குறாங்க, உங்களை மாதிரியே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் தேர் வில் பி சம் ஏமாற்றங்கள். பட் தேர் வில் பி பீப்புள். பட் அது வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் தி கமிட்மெண்ட் வி வாண்ட். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் கிடைக்க போகுது. அப்போ இது வரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு டூ சம்திங். இது வரைக்கும் நீங்கள் செய்யாத விஷயத்த செய்யணும். அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ எவ்ரி வீக் ஒரு 12 to 15 hours, எவ்ரி டே 1 hour, எவ்ரி வீக் ஒரு ஃபுல் டே, இதுக்காக நீங்கள் கமிட்மெண்ட் கொடுங்க. அண்ட் அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டியது, இந்த வாய்ப்பில் நம்ம வெற்றி பெறுவது பை டீம். தட் இஸ் டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். இது டீம் எஃபர்ட். இது சொந்த தனிப்பட்ட முயற்சியில் வெற்றி பெறுவதில்லை. உங்களுடைய டவுன்லைன்ஸை மிகப்பெரிய லெவலுக்கு நீங்கள் வெற்றி பெற வைக்கும் போது தான் நீங்களும் வெற்றி பெறீங்க. நாட் ஓன்லி தட், உங்கள் அப்ளைனும் வெற்றி பெறும் போது அந்த அப்ளைனுடைய இன்ஸ்பிரேஷனால தான் உங்களோட டவுன்லைன்ஸும் வெற்றி பெறுவாங்க. ஸோ யுவர் அப்ளைன், நீங்கள், உங்கள் டவுன்லைன் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்தமாக வேலை செஞ்சு வெற்றி பெறுவது தான் இது. திஸ் அ டீம் ஒர்க். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது there are 3 things. ஒன்று, இந்த வாய்ப்பை, இது என்ன, இது எப்படி அப்படிங்கிறது யூ ஹவ் டு லேர்ன். அண்ட் நாட் ஓன்லி லேர்னிங், நீங்கள் எதெல்லாம் கற்றுக்குறீங்களோ அதை உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய, உங்களுக்கு கீழே வரக்கூடியவங்களுக்கு அதை நீங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் இட் டசன்ட் ஸ்டாப் தேர். அவங்களும் அவங்களுக்கு கீழே வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை எப்படி பண்ணணும், டீச் டு டீச், அதுவும் செய்யணும். இதுதான் 3 பேசிக் ஸ்டெப்ஸ் இயர். அண்ட் அடுத்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஃப் யூ ஹவ் டு வின் there are 7 steps. அந்த 7 steps என்னன்னா, முதல்ல இந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் we have to find. அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்களே இந்த வாய்ப்பை பார்ப்பதற்கு இன்வைட்டேஷன் கொடுக்கணும். இன்விடேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த வாய்ப்பை பார்க்கணும். we have to present them. once you present them, once இந்த வாய்ப்பில் அவங்க முடிவெடுத்து அவங்க சேர்றாங்க அப்படின்னும் போது அந்த என்ரோல்மெண்ட் ப்ராசஸ். அண்ட் ஒன்ஸ் அவங்க இணைஞ்சிட்டாங்க, அப்போ இந்த வாய்ப்பில் என்ன செய்யணும், எது செய்யணும், அவங்கள அந்த கரெக்டாக அந்த தண்டவாளத்தில் எடுத்து விடுறது, அந்த குரூவில் எடுத்துக்கொண்டு விடுறது, அதை நம்ம செய்யணும். அண்ட் அடுத்தது யூ ஹேவ் டு ப்ரொமோட் ஈவெண்ட்ஸ் ஃபார் மோட்டிவேஷன் அண்ட் ஃபார் இன்ஸ்பிரேஷன். அண்ட் நாட் ஓன்லி தட், யூ ஹேவ் டு டெவலப் லீடர்ஸ். தீஸ் ஆர் தி 7 steps. இந்த 7 ஸ்டெப்பும் சீராக நடக்கணும்னா நம்ம நிறுவனம்
இதுக்காக கரெக்ட் பிரத்யேகமாக ஒரு 7 ஸ்டெப் உருவாக்கி வச்சிருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் கன்சியூம். இங்கே இருக்கக்கூடிய வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ல வீல் ஹவ் டு கன்சியூம். இது வரைக்கும் வேற எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இனிமே அது இல்லை. இனிமே ஆல் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் ஷுட் கன்சியூம். அண்ட் ஒன்ஸ் கன்சியூம் வி நோ அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நமக்கே தெரியும். ஒன்ஸ் நமக்கே அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. நம்மளுடைய நண்பர்கள் உறவினரிடத்துல எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த பொருளை பற்றின உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது மற்றவங்க இழந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது எப்படி நம்ம காது குத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு லிஸ்ட் போட்டு இன்வைட் பண்ணமோ அதே மாதிரி இந்த வாய்ப்பை நம்ம யாருக்கெல்லாம் சொல்ல போகிறோம், வி ஹாவ் டு மேக் அ லிஸ்ட். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அண்ட் ஒன்ஸ் யூ மேக் அ லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் இவர் சரியாக செய்வார், இவர் சரியாக செய்ய மாட்டார், அந்த பாகுபாடு வேண்டாம். நம்மளுடைய கடமை எல்லாருக்கும் செய்ய வேண்டியது. யார் செய்வாங்க, யார் வெற்றி பெறுவாங்க, அது நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில் இருக்கு. அண்ட் அது மாத்திரம் இல்லை, யாரோ ஒருவர் வருவார், அவருக்கு ரொம்ப நல்லா செய்யக்கூடியவர் தெரியும். ஸோ அதனால டோன்ட் மிஸ் எனிபடி. ஸோ லிஸ்ட் எழுதும் போது யாரையும் மிஸ் பண்ணாதீங்க. ஹேவ் அ லிஸ்ட். அண்ட் ஒன்ஸ் யூ ஹேவ் அ லிஸ்ட் தென் அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். திஸ் இஸ் தி 4th ஸ்டெப். ஒன்ஸ் இன்வைட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பை பற்றி சொல்லணும், அதான் மீட்டிங். அண்ட் ஒன்ஸ் வென் யூ டூ த மீட்டிங், நீங்கள் தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் டேக் தி ஹெல்ப் ஆஃப் தி அப்ளைட், தட் இஸ் டீம் ஒர்க். அண்ட் ஒன்ஸ் யாருக்கு வாய்ப்பை காமிக்கிறீங்களோ அவங்க இணையும் போது தென் அவங்களை எப்படி இந்த வாய்ப்புக்குள்ள எடுத்துகிட்டு வந்து அவங்கள வெற்றியாளராக மாற்ற முடியும், தட் இஸ் ஃபாலோ. தீஸ் ஆர் தி 7 ஸ்டெப்ஸ். இப்போ இந்த 7 ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு கீழே வரவங்க எல்லாரும் சரியாக செய்யணும். தென் யூ ஷுட் ஹேவ் எ டூப்ளிகேஷன் சிஸ்டம். இந்த டூப்ளிகேஷன் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி முன்ன வைக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மெக்டொனால்ட். இந்த மெக்டொனால்ட் அப்படிங்கிறது வெறும் அமெரிக்காவில் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை, த்ரூ அவுட் தி வேர்ல்ட் மிக வெற்றிகரமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செயின் ரெஸ்டாரண்ட். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறவங்க முன்னாடி நம்மளுடைய ஊர் சரவண பவன் வெறும் சென்னையிலோ தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு த்ரூ அவுட் தி வேர்ல்ட் இவங்க எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காங்க. இவங்க 2 பேரும் மிகப்பெரிய லெவலில், இவங்க 2 பேர்ல நிறைய பேர், இவங்க இவ்வளோ பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னாக்கா அதற்கு காரணம் தி சீக்ரெட் இஸ் சிஸ்டம். சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் சரியாக செய்வதற்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இஃப் யூ திங்க் மெக்டொனால்ட் அவங்க செய்யக்கூடிய ஹாம்பர்கர் தான் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பட் எல்லா இடத்துலையும் போய் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் வில் பி சேம். சரவணபவனோட சாம்பார் தான் பெஸ்ட்டாக இல்லை, ஆனால் எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்டீங்கன்னா ஒரே டேஸ்ட் இருக்கும். தட் இஸ் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி நாமும் ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். நாம் வெற்றியாளராக இருக்கலாம், நம்மளால் நல்லா பேச முடியும், ஒரு விஷயத்தை நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும், சேல்ஸ் ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்கலாம், பட் நம்ம கீழே வரவங்களுக்கும் அதே ஸ்கில்ஸ் இருக்கும் சொல்ல முடியாது. ஸோ நம்மளை மாத்திரமே பேஸ் பண்ணி வெற்றி இருந்ததுன்னா தென் நம்ம எப்போல்லாம் நிறுத்துகிறோமோ அப்போல்லாம் வியாபாரம் நிற்கும். ஸோ தென் இட் பிகம்ஸ் அ ரேட் ரேஸ். ஸோ நம்ம இல்லாட்டாலும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதா சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் வெறும் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நமக்கு செக்யூரிட்டி கொடுக்கும், ஈஸியாக டெப்த் ஈஸியாக போகும், லைன்ஸ் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் அது மாத்திரம் இல்லை, அதுக்கு எல்லாம் என்னென்ன வேணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன், அதாவது ப்ரீ அப்ரோச். இந்த ப்ரீ அப்ரோச் போது நம்ம என்ன பண்ணணும், என்ன கேள்விகள் கேட்கணும், அவங்களுக்கு என்ன பார்க்க கொடுக்கணும். அண்ட் ஒன்ஸ் இந்த ப்ரீ அப்ரோச் கொடுத்துட்டோம், அவங்க இந்த வாய்ப்பை பார்க்கறதுக்கு விருப்பப்படுறாங்க, அப்போ ஹவு டு ப்ரெசென்ட் ஸோ தட் எல்லாரும் யார் செஞ்சாலும் அந்த ப்ரெசன்டேஷன் ஒரே மெசேஜ் எல்லாருக்கும் போகணும். ஸோ தட் ஷுட் பி a சிஸ்டம் ஃபார் இட். அண்ட் ஒன்ஸ் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சு என்ரோல்மெண்ட் ப்ராசஸ். அண்ட் ஒன்ஸ் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு உள்ளே வந்துட்டாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு சிஸ்டம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான். ஸ்டெப் 1 இஸ் ப்ரீ அப்ரோச், அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் ஃபாலோ. இப்போ நம்மளுடைய வெஸ்டேஜ் சிஸ்டத்துக்கு போனீங்கன்னாக்கா கன்சியூம், இதுக்கு எதுக்கும் பெரிய இது தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் எப்படி சோப் எடுத்து குளிக்கலாம், எப்படி ஷாம்பு போடணும், எவ்ரிபடி நோஸ் இட். அண்ட் ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டோம், அந்த ப்ராடக்ட்டை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி எப்படி காது குத்து, கிரக பிரவேசம், கல்யாணத்துக்கு லிஸ்ட் போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் லிஸ்ட் போட போகிறோம். நவ் கம்ஸ் தி பார்ட் இன்விடேஷன். இந்த இன்விடேஷன் ஷுட் பி பக்கா. இந்த இன்விடேஷன் யார் செஞ்சாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இந்த இன்விடேஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஹியர் வாட் ஐம் சேயிங், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கால் யுவர் ஃப்ரெண்ட் பை ஃபோன், அவங்க பேர் அல்லது அவங்க க்ரீட் பண்ணுங்க, அவங்கள விசாரிங்க, என்ன எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, அவங்க ஃபேமிலியை விசாரிங்க. தென் டெல், உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நான் தனியாக பேசணும், ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஷேர் வித் யூ. கேன் வி மீட் இன் திஸ் காஃபி டே, இந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாமா, வியாழக்கிழமை மீட் பண்ணலாமா, புதன்கிழமை மீட் பண்ணலாமா, ஜஸ்ட் ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட். எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் ஒரு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஐ தாட் வி குட் மீட் டுகெதர் ஃபார் அ காஃபி. ஏதாவது ஒரு பிஸ்னஸா கேட்கலாம். கேட்கும்போது ஜஸ்ட் டெல் தம் ஒய் கெட் டென்ஸ்ட், வி ஆர் கோயிங் ஒன்லி மீட் ஃபார் 10 minutes, ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ லைக் டு ஷேர். அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது. அண்ட் ஒன்ஸ் அந்த மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த காஃபி டேலையோ அந்த ரெஸ்டாரண்ட்லேயோ அவங்க காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு
Now what we have to do is, நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்போ நான் ஒன்றா சொல்ல போகிறேன். காஃபி ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒன்று நம்ம செய்யலாம். அவங்கள முதல்ல விசாரிச்சுட்டு, இப்போ நான் உனக்கு சொன்னேனே ஒரு 10 நிமிடம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமியில் ப்ரொமோ டிவிடின்னு ஒன்று இருக்குது. உங்கள் அப்ளைன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ப்ரொமோ டிவிடியை டிவிடி ஃபார்மேட்லேருந்து ஒரு மொபைல் ஃபார்மேட்டாக மாற்றிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், நான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்து அந்த வீடியோ எடுத்து ஒரு 10 நிமிஷம் எனக்காக இதை பாரு. அவர் கேட்கலாம் இது பிஸ்னஸ் ஆன. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது, எனக்காக ஒரு 10 நிமிஷம் இதை வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பேசு. இதுதான் நீ பேச வேண்டியது. அப்போ அவங்க அந்த வீடியோவை பார்ப்பாங்க. இது ஒரு மெத்தட். இது இல்லை. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம நிறுவனத்தில் 10 வருடங்களான நிறைவின் போது ஒரு கார் புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கார் புக் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தில் 10 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் கார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சித்தரிக்கக்கூடிய ஒரு புக். இந்த புக்கை அவர்களுக்கு பாரு, இந்த நிறுவனத்தில் ஒரு 10 வருடங்களில் 1000க்கும் அதிகமான பேர் கார் வாங்கியிருக்காங்க. அதுலேயும் மோர் தென் 100 பீப்புள் பென்ஸ், BMW, ஆடி மோட்டார் போன்ற கார்களை வாங்கியிருக்காங்க. இவ்வளவு வெற்றியாளர்களை இந்த நிறுவனங்கள் வெறும் 10 ஆண்டுகளில் இதாக இருக்குது அப்படின்னு இந்த புக்கை அவர்களுக்கு பார்ப்பதற்கு காமிக்கலாம். இந்த புக்கை அப்படியே கரட்டி கூட அப்படி காமிக்கலாம். ஒன்ஸ் அதை செய்யும் போதே அவங்க நமக்கு இது என்னன்னு கேட்கலாம். இது 2வது மெத்தட். அல்லது இந்த நிறுவனத்தில் சக்சஸ் ஆன லேடிஸ், ₹1,00,000 மேலே சம்பாதிக்கக்கூடிய மோர் தென் 100 பீப்புள், அவங்களுடைய கதை சுருக்கங்கள் ஒரு புக்கில், லீடிங் லேடிஸ் அப்படிங்கிற புக்கில் வந்துருக்கு. இவங்க லேடிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், சாதாரண மாதர்கள். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மாவு வித்துட்டு இருந்தவங்க, பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தவங்க. இஃப் யூ சீ தெம், இந்த மாதிரி படத்தை காமிக்கும் போது ஒன்ஸ் பாருங்க, இவங்களை பார்த்தா ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தெரியுதா? இஃப் யூ கேன் சே தே வில் பி ஆல் லுக் லைக் மாடல்ஸ். ஸோ இப்பேற்பட்ட வளர்ச்சியை இந்த நிறுவனம் ஒரு 10 ஆண்டுகளில் மோர் தென் 100 லேடிஸ்க்கு who are earning more than a lakh, earning even up to 50, 80, 20 lakhs. ஸோ இந்த புக்கை நம்ம அவங்களுக்கு காமிக்கலாம். அவங்க இந்த இதில் இருக்கக்கூடிய கதை சுருக்கங்களை அவங்க படிக்க வைக்கலாம். இப்போ அவங்க இது என்னன்னு கேட்கலாம். இது இன்னொரு மெத்தட். அடுத்த மெத்தட், இந்த நிறுவனத்தில் 3 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மேகசைன் தான் இந்த வாய்ஸ் மேகசைன். இந்த 3 மாதத்தில் இந்த நிறுவனத்தில் எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற கதை சுருக்கங்களை சொல்லக்கூடியது தான் இந்த வாய்ஸ் மேகசைன். இதை அவங்கள்ட்ட காமிக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை எவ்வளவு பேர் வெற்றியாளர்களாக இருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம் மீட்டிங்ஸ்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ பேர் கார் வாங்கியிருக்காங்க, ஒரு 3 மாதத்தில் எவ்வளோ பேர் கார் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் லக்ஸரி கார் வாங்கியிருக்காங்க, இதை அவங்களுக்கு காமிக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்தேன் சொல்லலாம். இப்போ அவங்க இது என்னன்னு கேட்கலாம். அல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நிறுவனம் 7 வருடமான நிலையில் வெளியிட்ட புக்கு தான் இந்த எட்டாரிட்டி புக். ஒரு நிறுவனம் இன்னைக்கு உலகத்திலே எந்த நிறுவனமும் சாதித்தராத ஒரு சாதனையான வருடா வருடம் 135% வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதனுடைய வளர்ச்சியை ஒரு புக்காக வெளியிட்டு இருக்காங்க. இதை அவங்களுக்கு காமிக்கலாம். ஒரு சாதாரணமாக ஆரம்பிச்ச இந்த நிறுவனம் எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு வெற்றிகள் வந்திருக்கு பாருங்க, எப்படி ஒவ்வொரு வருடமும் 135% வளர்ந்துருக்காங்க பாருங்க, இதை நம்ம எவ்வளோ வெற்றியாளர்கள் உருவாக்கியிருக்காங்க பாருங்க அப்படிங்கிறத காமிக்கலாம். ஸோ இந்த ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக இந்த 10 நிமிடம் அவங்க காமிச்சோம்னா இந்த வாய்ப்பை பற்றின அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் வரும். இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 10 பேர் காமிக்கும் போது 10 பேருமே என்னன்னு கேட்பான்னு சொல்ல வரல. ஆனால் 100% 10 பேருக்கு இதை நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா 7 பேர் will ask you what it is. 3 பேர் ஏன் இது மாதிரி நிறைய பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களையும் நம்ம சமாளிக்கலாம். பட் we don't need to deal with them now. பட் அது 7 பேர் once they say இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போ அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது, இது பண்ணுறதுக்கு ஐ நீட் அட்லீஸ்ட் 45 minutes to 1 hour டைம். ஸோ உங்கள் வீட்லேயோ நம்ம வீட்லேயோ அல்லது வேற ஒரு இடத்துல நீங்கள் டிவிடியோ ஏதோ காமிக்கிற இடத்துக்குள்ள we can fix a meeting. இந்த இடத்துல நீங்கள் உங்கள் அப்ளைனோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் டீம் ஒர்க். ஸோ இதே மாதிரி பண்ணும்போது இப்போ ப்ரெசன்டேஷன் எப்படி காமிக்கலாம், இதுக்கும் there are methods. முதல் மெத்தட், நம்மளுடைய ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமியில் இந்த வாய்ப்பை காமிக்கிறதுக்காக பிரத்யேகமாக ஒரு சிஎன்டி டிவிடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது 6 லாங்குவேஜில் இருக்குது. இதை அவங்க வீட்டில் போய் இதுதான் அந்த நான் சொன்னேன் அந்த வாய்ப்பினுடைய முழு விஷயம் அப்படின்னு அந்த டிவிடியை போட்டு காமிக்கலாம். அல்லது நம்ம நிறுவனத்தில் ஃப்ளிப்சார்ட் இருக்கு. அந்த ஃப்ளிப்சார்ட் மூலியமாக இந்த வாய்ப்பை பற்றி நம்ம சொல்லலாம். சொல்லும்போது நம்ம பேச வேண்டிய ஸ்கிரிப்ட் அந்த டிவிடியில் என்ன இருக்கோ அந்த ஸ்கிரிப்ட் நம்ம பேசணும். பட் சார்ட் வந்து ஃப்ளிப்சார்ட்.
அல்லது நம்ம வீட்டில் ஒரு ஹோம் மீட்டிங் கூப்பிடலாம், நம்மளுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் கூப்பிடலாம். அந்த ஹோம் மீட்டிங்கை நம்மளுடைய அப்ளைன் வந்து எடுப்பார், அல்லது அந்த ஹோம் மீட்டிங்கை நம்ம இருக்கு. அல்லது நிறுவனத்தில் சிஎன்டி மீட்டிங் அப்படின்னு பல இடங்கள் நடக்குது, அந்த மீட்டிங்கை அவங்க அழைச்சிட்டு போகலாம். திஸ் இஸ் தி மெத்தட் டு டூ தி ப்ரெசன்டேஷன். ஒன்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அல்லது சந்தேகங்கள் இருக்கும். இதை நம்ம டீல் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு டூ அ டீம் ஒர்க். அதாவது நம்மளுடைய அப்ளைனோட ஹெல்ப்பை நம்ம நாடணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த வியாபாரத்தில் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும், அவங்களால எல்லா சந்தேகங்களும் தீர்க்கிறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ டேக் தி ஹெல்ப் ஆஃப் தி அப்ளைன். திஸ் இஸ் டீம் ஒர்க். அது மாத்திரம் இல்லை, உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு தோய் வருதோ, அப்பெல்லாம் யூ கேன் கெட் கவுன்சில் வித் தி அப்ளைன். தட் இஸ் டீம் ஒர்க். ஒன்ஸ் டீம் ஒர்க் மூலிமா என்ரோல்மெண்ட் முடிஞ்சாச்சுன்னா அடுத்தது அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபாலோ அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இப்போ நான் சொன்னது ஒரு ஃப்ளோ சார்ட் மூலிமா உங்களுக்கு விளக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ட்ரீமை செட் பண்ணி நம்ம லிஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அவங்கள இன்வைட் பண்ணுறோம். இன்வைட் பண்ண என்ன காமிக்க போகிறோம், நான் சொன்ன மாதிரி 4 மெத்தட் இருக்குது. எய்தர் வி ஆர் கோயிங் டு ஷோ தி ப்ரோமோ டிவிடி, அல்லது கார் புக், அல்லது லீடிங் லேடிஸ் புக், வாய்ஸ் மேகசைன், அல்லது எட்டர்னிட்டி புக். இதை நம்ம காமிக்க போகிறோம். இது காமிக்கும் போது என்ன வரலாம், தேர் குட் பி ஒன்லி 3 ரிசல்ட்ஸ். ஒன்று எஸ், அல்லது நோ, அல்லது மேபி. எஸ், எனக்கு நல்லா இருக்குது, இது என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஓகே, இதே சந்தேகம் பண்ணலான்னு இருக்குது, ஆனால் இன்னும் சந்தேகம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம RSWல இன்னும் பல விதமான டூல்கள் இருக்குது. அது உங்கள் அப்ளைன்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரில்லியன்ட் காம்பன்சேஷன், நெக்ஸ்ட் மில்லியனர்ஸ், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், பேரபிள் ஆஃப் பைப்லைன், இந்த மாதிரியான சிடிஸ் டிவிடிஸ் இருக்குது. இதை தவிர கம்பெனி டிவிடி சிடி இருக்குது. இதை எதையாவது ஒன்று அவங்களுக்கு போட்டு காமிச்சு அவங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தேகம் தீரலாம். அப்போது அவங்க சொல்லலாம் எஸ். அப்போது திருப்பி வி ஆர் கமிங் டு தி ப்ரெசன்டேஷன் மோட். இப்போ இந்த இடத்துலையும் அவங்க என்ன பண்ணலாம், நோ. இது காமிச்சதுக்கப்புறமும் நோ சொல்லலாம். ஸோ இப்போவும் நோ சொல்லலாம், அது முன்னாடி நோ சொல்லியிருந்தாக்கா இவங்களே வி ஆர் மேக்கிங் இந்த கஸ்டமர். அவங்களுக்கு ப்ராடக்ட் கேட்டலாக் காமிச்சு, ஓகே சார், நோ ப்ராப்ளம், உங்களுக்கு இது பிடிக்கல, அட்லீஸ்ட் ட்ரை டு யூஸ் சம் ஆஃப் திஸ் ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எது வேணும் அவங்களுக்கு காமிச்சு அவங்கள ஒரு கஸ்டமராக பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்ச் மாதம் இதை காமிக்கிறோன்னு வச்சுப்போம். ஒரு 6 மாதங்கள் கழித்து, அதாவது செப்டம்பர் கழித்து அக்டோபர் மாதத்தில் உங்கள் டைரியில் ஒரு பேரை போட்டு வில் ஹேவ் டு கால் பேக் அப்படின்னு ஒரு குறிப்பு போட்டுக்கணும். ஸோ எவ்ரி 6 months அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன புதிதான விஷயங்கள் வெஸ்டேஜில் நடந்திருக்கு, இன்னும் எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க, நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு செக்கு தாசியாக இருக்குது, இதை அவங்களுக்கு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை we can update them. So this is for people who have said no, making them customer. And now இப்போ எஸ் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ now we'll have to show them the presentation. ஸோ ப்ரெசன்டேஷன் சொல்கிறது தான் நான் சொன்ன மாதிரி எதர் சிஎன்டி டிவிடி, அல்லது ஓ மீட்டிங், அல்லது ஃப்ளிப் சார்ட், அல்லது சிஎன்டி மீட்டிங். இதை 4க்கு ஏதோ கூட்டு வரோம். இந்த இடத்துல என்ன நடக்கலாம், there can be again 3 results. Maybe, yes or no. Yes அப்படின்னா ஆட்டோமேட்டிக் they are enrolling as a Vestige distributor. இப்போ மேபி இன்னும் சந்தேகம் இருக்குது. அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டூல்ஸ், இந்த பிரில்லியன்ட் காம்பன்சேஷன், நெக்ஸ்ட் மில்லியனர்ஸ், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், பேரபிள் ஆஃப் பைப்லைன், கம்பெனி சிடி டிவிடி, இதெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிச்சு அந்த சந்தேகங்களை இன்னும் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணலாம். இந்த இடத்துல எஸ் சொல்லிட்டாங்க, we are going to make them a distributor. முன்னாடியே மீட்டிங் பார்த்துட்டு எஸ் சொல்லிட்டாங்க, we are going to make them a distributor. இப்போ இந்த இடத்துல நோ சொல்லிட்டாங்க. அகெயின் போன தடவை பண்ண மாதிரியே அவங்களுக்கு பைபிளில் சேர்றதுக்கு விருப்பம் இல்லை, இப்போ விருப்பம் இல்லை. ஸோ மேக் தம் அ கஸ்டமர். அவங்களுக்கு கேட்லாக் காமிச்சிட்டு இந்த ப்ராடக்ட்டில் ஏதோ அவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சார், ட்ரை யூஸ் தி ப்ராடக்ட் அப்படின்னு அவங்கள கஸ்டமராக மாற்றலாம். அவங்கள ஒரு 6 மாதத்துக்கு தள்ளி ஒரு டேட் போட்டு எவ்ரி 6 months அவங்கள டச்சப் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஃப்ளோ சார்ட் படி பண்ணோம்னா நம்ம சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, நவ் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இவங்கள ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ண என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி 48 மணி நேரத்துக்குள்ள, டேக் இட் வெரி கிளியர்லி, 48 மணி நேரத்திற்குள்ள இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே என்டிஓ டிவிடியை அவங்களுக்கு போட்டு காமிச்சு அவங்களுக்கு இதை முழுசாக புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, சேர்ந்தவர்களுக்கு அவர்களிடத்துல டூல்ஸ்களை எக்யூப் பண்ணணும். நம்மளுடைய வெஸ்டேஜில் வெல்த் கிட்னு ஒன்று இருக்குது. வேர் கேட்லாக், ஹெல்த் கைடு, வாய்ஸ் மேகசைன் எல்லாமே இருக்குது. வித் கம்பெனியோட டிவிடி இதெல்லாம் இருக்குது. அதை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நம்மளுடைய RSWல சிஎன்டி டிவிடி, ப்ரொமோ டிவிடி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அடுத்து இந்த கார் புக், லீடிங் லேடிஸ் புக், வாய்ஸ் மேகசைன், கேட்லாக், ஹெல்த், இதெல்லாம் அவங்கள எக்யூப் பண்ணணும். எல்லா கருவிகளோடும் அவங்கள வி ஹவ் டு எக்யூப் தம். அடுத்தது, இப்போ இந்த டிவிடியிலே பின்னாடி வரப்போது ஒரு 120 நாள் பிளான், அதாவது 4 month பிளான் ஒன்று இருக்குது. அந்த 4 month பிளானை அவங்களுக்கு அதை போட்டு காமிச்சு அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். அடுத்தது, முதல் மாதம், இந்த சேர்ந்த மாதம் அவங்களுடைய கோல் என்ன,
அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபார் அ நார்மல் பீப்புள் முதல் மாத கோல் இஸ் டு பிகம் அ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. ஏன்னா அதுதான் முதல் இலக்கு ஃபார் அ ஆர்டினரி பர்சன். அதே சேர்ந்தவர் ஒரு பெரிய லீடராக இருக்கார் அப்படின்னாக்கா தென் யூ கேன் கிவ் எம் அ கோல் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டைரக்ட் 20%. இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த் கோல். ஒன்ஸ் அ கோல் ஃபிக்ஸ் பண்ணாச்சுன்னா இப்போ அடுத்தது அவங்கள விஐபி எப்போ எங்கே நடக்குது அந்த விஐபியில் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி தரணும். அடுத்து நம்ம ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமியில் சூப்பர் ஹைவே டு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு என்னைக்கு நடக்குது அதுக்கு டிக்கெட் வாங்கி அவங்கள அங்கே உட்கார வைக்கணும். அண்ட் அடுத்தது எவ்ரி ஃப்ரைடே நம்மளுடைய ஆர்எஸ்டபிள்யூவில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது. அது லைவாக வெப்காஸ்ட் ஆகுது. இஃப் தேர் சென்னை ஆர்எஸ்டபிள்யூ நடக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து பார்க்கலாம். இஃப் தேர் அவுட் சைட் சென்னை லைவ் வெப்காஸ்ட்டுக்கு அந்த யூஆர்எல் வாங்கி கொடுத்து ஒரு டீமாக உட்காரத்துக்கு உண்டான விஷயங்களை அவங்களுக்கு பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே ட்ரைனிங்கோடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும். ஃப்ரைடே ட்ரைனிங் எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய பேர் பார்க்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிட்டென்ஷன் இன் டு தி பிஸ்னஸ் வில் பி தேர் அண்ட் சக்ஸஸ் இன் தி பிஸ்னஸ் இஸ் தேர். அடுத்தது ப்ரொவைட் தம் வித் கரண்ட் மந்த். இந்த மாதம் எங்கெல்லாம் சிஎன்டி நடக்குது, எங்கெல்லாம் ப்ராடக்ட் ட்ரைனிங் நடக்குது, எங்கெல்லாம் யூனிட் நடக்குது, கம்பெனி ப்ரோக்ராம் நடக்குது, அந்த ஷெடியூலை அவங்களுக்கு காமிங்க, அவங்ககிட்ட கொடுங்க, அவங்கள புரிய வைங்க. அண்ட் அடுத்தது அவங்க வீட்டில் என்னைக்கு ஹோம் மீட்டிங் வச்சுக்கலாம், என்னைக்கு அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்லலாம், அதுக்கு ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் அடுத்து ஒன்ஸ் அதை செஞ்சு அல்லது 1-to-1 மூலியமாகவோ அவங்க மூலியமாக ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஃபாலோ அப். இந்த ஃபாலோ அப்பே ஒரு ஃப்ளோ சார்ட் வழியாக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல சேர்ந்த ஒருவருக்கு நம்ம பண்ண வேண்டியது அவருக்கு வெல்த் கிட் வாங்கி கொடுத்து அந்த வெல்த் கிட் இருக்கிறதெல்லாம் எடுத்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது. ரெண்டாவது விஷயம் 48 மணி நேரத்துக்குள்ள இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே டிவிடியை அவர் வீட்லேயோ அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு பார்த்து அவருக்கு புரிய வைக்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது இந்த இதுலேயே வரக்கூடிய கடைசி இது 120 டே பிளான். அந்த 120 டே பிளானை 2 வரைக்கும் 3 தடவையாக போட்டு காமிச்சு அவருக்கு மனசில் முழுசாக புரிய வைக்கணும். அடுத்தது அவருடைய கனவு என்ன. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இருக்கும். ஒருத்தருக்கு வீடு வேணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு கார் வேணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு ஃபாரின் ட்ரிப் போகணுன்னு இருக்கும், ஒருத்தருக்கு புகழ் வேணும்னு இருக்கும். ஸோ அவருடைய கனவு என்ன அதை பார்த்து அவருக்கு என்ன வேணுங்கிறத பிடிச்சி அந்த ட்ரீம்ஸ்க்கு உண்டான படங்களை அவர் வாங்கி ஒட்டுறதுக்கு அந்த ட்ரீம்ஸை விளையிறதுக்கு உண்டான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. இது நல்ல விஷயம். அடுத்தது இந்த மாதம் முதல் மாதம் அவர் செய்ய வேண்டிய விஷயம் என்ன. He has to do fast start 8%. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%க்கு அந்த 120 டே பிளானில் இருக்கக்கூடிய முதல் மாத பிளானை அவர் நிறைவேற்றணும். அதுக்கு நம்ம எப்படிலாம் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்தது இதெல்லாம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவர் ஒரு லிஸ்ட்டு போடணும். ஸோ லிஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அவர் முன்னாடியே அவருடைய நோட் புக் அவருடைய டைரி எடுத்து வச்சு அவருடைய லிஸ்ட்டை போட வைங்க. அட்லீஸ்ட் 100 பேர் வர வரைக்கும் இருந்து அவருக்கு போட வைங்க. ஸோ ஒன்ஸ் அந்த லிஸ்ட் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அவர் இன்விடேஷன் ஆரம்பிச்சிருவார். அண்ட் அடுத்தது அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த வியாபாரத்தில் வந்திருக்க அந்த வியாபாரத்தில் நீ ஜெயிக்க போகிற, இந்த வியாபாரத்தில் நீ ஜெயிக்கணும்னா இதற்காக நீ டைம் ஒதுக்கணும். யூ ஆர் ரியலி பிஸி வி நோ, பட் அட் தி சேம் டைம் நீ ஜெயிக்கணும்னா இதுக்குன்னு நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும். ஸோ அப்போ அவருக்கு ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எவ்ரிடே ஒரு மணி நேரம் சாயங்கால நேரத்தில் ஏதோ வாரத்தில் ஒரு ஃபுல் டே இதுக்காக ஒதுக்கணும். அப்போ எந்த நாள் ஒதுக்கலாம் நீ அப்படிங்கிறத அவர்கிட்ட ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது அவர் சேர்ந்த உடனே அந்த மாதத்தில் எங்கே விஐபி நடக்குது அந்த விஐபிக்கு அவர் டிக்கெட்டு அந்த இடத்துல அவர் உட்காரத்துக்கு உண்டான ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணி அவரை அந்த விஐபியில் உட்கார வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அடுத்தது அந்த மாதம் ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமியினுடைய சூப்பர் ஹைவே சக்ஸஸ் எங்கே நடக்குது அதுக்கு அவர் டிக்கெட் வாங்கி கொடுத்து அவருக்கு அந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டியதும் நம்மளுடைய பொறுப்பு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். எவ்ரி ஃப்ரைடே சென்னையில் ஆர்எஸ்டபிள்யூனுடைய லைவ் ட்ரைனிங் நடக்குது. இஃப் சென்னையில் இருந்தாருன்னா அந்த லைவ் ட்ரைனிங் அவர் அட்டன் பண்ண வைக்கணும். இஃப் இஸ் நாட் இன் சென்னை, அவுட் சைட் சென்னை, அதுக்கு லைவ் பார்க்கறதுக்கு உண்டான யூஆர்எல் மற்ற விஷயங்களை பண்ணி கொடுத்து ஒரு குரூப்பாக பார்க்கறதுக்கு உண்டான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய சக்ஸஸில் ஒரு மிக முக்கியமான பார்ட் இந்த ஆர்எஸ்டபிள்யூனுடைய ஃப்ரைடே ட்ரைனிங் நடக்குது. இந்த ஃப்ரைடே ட்ரைனிங் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அண்ட் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்களாம் சக்ஸஸ் ஆகிறாங்களே இல்லை, பட் சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க தான். ஸோ அதை அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அடுத்தது அவங்கள அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண வைக்கணும். அவங்க வீட்டில் ஹோம் மீட்டிங், அவங்க வீட்டில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சு, ரயிலை தண்டவாளத்தில் ஏற்றிட்டோம். ஸோ தே ஆர் இன் தி குரூப். ஸோ இந்த தான் ஃபாலோ ஒன்ஸ். ஓகே, ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஓவரால் சீங் திஸ் ஆர் யாரெல்லாம் செய்யணுமோ we should have a daily method of operation. தட் மீன்ஸ் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம தொடர்ந்து செய்யணும். இது ஒரு ஹேபிட்டாக நமக்கு மாறணும். அந்த டெய்லி மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் என்னன்னா, முதல்ல காலங்காத்தால் படுக்கையிலேருந்து எந்திருக்கும் போது, படுக்கையில் நம்ம கண் விழித்த உடனே படுக்கையிலேருந்து தயவுசெய்து எந்திரிச்சு விடாதீங்க. கண்ணை மூடிட்டு உங்களுடைய கனவை விஷுவலைஸ் பண்ணுங்கள். மேபி இட் குட் பி பையிங் ஹவுஸ், மேபி இட் குட் பி ஹேவிங் அ கார்,
ஸோ கார் வேணும். அந்த கார் நீங்கள் இந்த காரில் நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க உங்களுடைய குழந்தைகளோட, உங்களுடைய ஃபேமிலியோட, அந்த மியூசிக் கேட்டுட்டு அந்த ஃபீலோட கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு அக காட்சி காமிங்க. வாட் எவர் மே பி த ட்ரீம். ஸோ ஒன்ஸ் அந்த விஷுவலைஸ் பண்ணதுக்கப்புறம் தென் முதல்ல எழுந்துருங்க. எந்திரிச்சு உங்களுடைய காலை கடன்களை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதம் நம்மளுடைய கோல் என்ன, அந்த கோலில் நம்ம எவ்வளோ தூரம் அட்டன் பண்ணியிருக்கோம் அதை நம்ம பார்க்கணும். அண்ட் அடுத்தது இன்னைக்கு வாட் இஸ் த அப்பாயின்மெண்ட் டுடே, யாருக்கு என்னென்ன போகணும், எங்கே போகணும், என்ன வேலை செய்யணும். அண்ட் அடுத்தது இன்னைக்கு சிஎன்டி மீட்டிங் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு ஹோம் மீட்டிங் இருக்கலாம். அதுக்கு நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை இன்வைட் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது டைனமிக் டே அப்படிங்கிற ஒரு ஆடியோ சிடி நம்மளுடைய RSW வின்னர் அகாடமியில் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அஃபர்மேஷன்ஸ் உள்ள ஒரு டிடி. இதை நம்ம சாப்பிடும்போது அதை போட்டு விடலாம். அந்த ஆடியோ பாட்டுக்கு பேசிட்டுலாம் நீங்கள் அதை உன்னிப்பாக கவனிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் கேன் ஜஸ்ட் ஸ்பீக் ஆடியோ போயிட்டே இருக்கலாம். இட் கிவ் யூ அஃபர்மேஷன்ஸ். நான் சாதிக்க பிறந்தவன், நான் சாதிக்கிறேன், நான் அழகாக இருக்கேன், நான் போகிற இடத்துலலாம் எனக்கு வெற்றி வருது, அந்த மாதிரி விஷயங்கள் வருது. தினமும் கேட்டுகிட்டே இருந்தோம்னா அதே விஷயம் நம்ம வாழ்க்கையில் நிஜமாக மாறும். அண்ட் அடுத்தது வேலைக்கு போயிட்டோம், நம்மளுடைய வியாபாரத்துக்கோ அதுக்கோ கவனிச்சிட்டோம். ஈவினிங், எவ்ரி ஈவினிங் we have to attend either a CAT meeting or a home meeting or a product training அல்லது ஃப்ரைடே லைவ் ட்ரைனிங், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வித் ரெஸ்பெக்ட் டு வெஸ்டீஜ் நம்ம அட்டன் பண்ணுறோம். அடுத்தது வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய அப்லைன் டவுன்லைனுக்கு we are reporting back. என்ன நடந்தது, எப்படி நடந்திருக்கு, அதே மாதிரி டவுன்லைன் என்ன நடந்தது அவர்கிட்ட விசாரிக்கிறோம். அண்ட் அடுத்தது தூங்குறதுக்கு முன்னாடி நாளைய தினத்தினுடைய அப்பாயின்மெண்ட் என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கு இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற குறிச்சிட்டு தென் we are going to bed. கண்ணை மூடி தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடினதுக்கப்புறம் அகெயின் we are visualizing our own dream. நம்ம காரோ நம்ம வீடோ எது நமக்கு வேணுமோ அது நமக்கு நிச்சயமாக நடந்ததாக அகக்காட்சியில் நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் ஹவ் எவ்ரி டே we have to do. இது மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அடுத்தது இதில் வெற்றி பெறணும்னா அடுத்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், வெஸ்டீஜினுடைய கோர் டிஸ்ட்ரிபியூட்டரை நம்ம மாறணும். இஃப் யூ ஹேவ் டு பிகம் அ கோர், தேர் ஆர் சம் 7 ஸ்டெப்ஸ். ஒரு விஷயம், ஷோ தி பிளான் 15 பிளான்ஸ் எவ்ரி மந்த். ஒவ்வொரு மாதமும் 15 பிளான் காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நண்பருக்கோ ஒரு உறவினருக்கோ நீங்கள் பிளான் காமிக்கிறீங்கன்னா தட் இஸ் 1 பிளான். அதே ஒரு 10 பேருக்கு ஒரே சமயத்தில் காமிக்கிறீங்கன்னா அது 10 பிளான் இல்லை, அது ஒரு பிளான். அந்த மாதிரி ஒரு மாதத்தில் we are showing 15 plans every month and we should be 100% user. No 90%, no 95%, no நான் அவ்வளோ ப்ராடக்ட் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டும் we should be a user of every product 100%. because இதில் நம்ம we are not going to earn just 5,000 or 10,000 or 1 lakh. it is something beyond that. so we should be 100% user and we should always have 10 retail people, rent clients, consumers இருக்கணும் நம்ம. அண்ட் அடுத்தது வெஸ்டீஜில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குதோ அது நம்மளுடைய வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்து. நோ எக்ஸ்கியூஸ், எந்த காரணம் கிடையாது. we have to attend all functions. அண்ட் அடுத்து ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் படிக்கணும். ஒரு 15 நிமிடங்கள் சிடிஸோ மோட்டிவேஷன் சிடிஸோ ஏதோ கேட்கணும். அண்ட் அடுத்தது we should be a team player. அதாவது நம்ம கம்பெனி நம்மளோட அப்ளைனை எடிஃபை பண்ணணும். we should not cross line. அதாவது மற்ற டீமில் இருக்கிறவங்கள இங்கே வந்துரு அங்கே வந்துரு, இது இல்லை. we should not cross line and we should be of help to the company also. and இதெல்லாம் செஞ்சோம்னா we are a core.